ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களோட யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுவும் நீங்களே உங்கள் மொபைலில் சுலபமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஏஎன் நம்பர் அப்படின்னா என்னன்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். இந்த யூஏஎன் நம்பர் இருந்தால் தான் உங்களால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த யூஏஎன் நம்பர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, எப்படி பார்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் மாதம் தர பே ஸ்லிப்பில் இருக்கும். ஸோ பே ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூஏஎன் நம்பர் போட்டிருப்பாங்க, அதுதான் உங்களோட யூஏஎன் நம்பர். இந்த வீடியோவில் யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பிஎஃப் அமௌண்ட் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சோ அதை எப்படி செக் பண்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார்ல UAN அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. UAN நீங்க டைப் பண்ணீங்கனாலே மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட் தான் UAN இருக்கும், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃப்ரண்ட்ன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பாப்பப் வரும், இதை ஓகே பண்ணி இந்த க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மேலே இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் மோடில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த பாப்பப் வரும், அதை ஓகே பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த இடத்துல ஆக்டிவேட் UAN இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் UANங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பரை ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் உங்களோட யூஏஎன் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது மெம்பர் ஐடின்னு இருக்கும், அது நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை, யூஏஎன் நம்பர் டைப் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆதார் நம்பர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ ஸோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்கள் நேம் கேட்டிருப்பாங்க. ஆதார் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே போல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்கள் நேம் ஆதார் கார்டில் இருக்கப்போ கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே போல் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டு கூட நீங்கள் என்ன மொபைலில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே இருக்கிற கேப்சாவை கரெக்டாக வந்து கீழே கேப்சா பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன டிக் பாக்ஸ் இருக்கும், இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கீழே கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர், ஆதார் கார்டு நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே காமிக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து அந்த ஓடிபி 6 டிஜிட் ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் UAN அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் கிரீன் கலரில் யுவர் UAN ஹாஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அதாவது உங்கள் UAN நம்பர் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் டிஃபால்ட் பாஸ்வேர்டு ஹாஸ் பீன் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். ஸோ அதாவது என்னன்னா இதில் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு டிஃபால்ட்டாக இவங்க ஒரு பாஸ்வேர்டை SMS சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் திரும்பி சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து வேற பாஸ்வேர்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதே டிஃபால்ட் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. இதில் உங்களோட UAN நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் சைன் இன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் UAN நம்பர்ல வந்து உங்கள் UAN நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டில் உங்களுக்கு இப்போ SMSல வந்திருக்க அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இங்கே இருக்கிற கேப்சாவை கீழே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சைன் இன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஓல்டு பாஸ்வேர்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு SMSல வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு தான், அதை வந்து இது ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூ பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க, அடுத்து ஸ்மால் லெட்டர் போட்டுக்கோங்க, அண்டு டாலர் சிம்பிள் 1 2 3 இதே மாதிரி போட்டு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நியூ பாஸ்வேர்டு என்ன டைப் பண்ணீங்களோ அதே வந்து திருப்பி கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாஸ்வேர்டுமே சேமாக இருக்கணும். அதாவது நியூ பாஸ்வேர்டில் நீங்கள் டைப் பண்ணதும் கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் நீங்கள் டைப் பண்ணதும் ரெண்டு பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்து கீழே கெட் ஆதார் ஓடிபின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் ஓடிபிங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்கும், இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த பேஜில் கிரீன் கலரில் பாஸ்வேர்டு ஹாஸ் பீன் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி கைண்ட்லி லாகின் வித் நியூ பாஸ்வேர்டு சொல்லிருப்பாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம இனிமேல் இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும். இப்போ உங்களோட ஹோம் பேஜுக்கு போயிட்டு அதில் உங்களோட UAN நம்பரை டைப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு போட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிட்டு சைன் இன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கேப்சாவை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களோட UAN ஐடிக்குள்ளே லாகின் ஆயாச்சு. இதில் உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் UAN கார்டு பற்றின கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்பர் பார்த்துக்கலாம், நேம் பார்த்துக்கலாம், நேம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு அண்ட் பேங்க் பாஸ்புக்கை KYC வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம உங்களோட PF அக்கௌண்ட்டில் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.